இங்க நம்ம ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே கனடா போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனாலும் அவங்க மாமா சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இபி ஆபீஸ்ல போய் ஒர்க் பண்றான். அப்போ அந்த ஆபீஸ்ல அங்க இருக்க ஒரு சீனியர் ஆபீசர் கூட ஒரு லேடி மீட் பண்ண வந்திருப்பாங்க. அந்த லேடி அந்த ஆபீசரை மீட் பண்ணிட்டு கிளம்புற சமயத்துல அவங்க பேக்ல இருக்க பொருள் எல்லாம் கீழே விழுந்துருது. உடனே அவங்க அவசரமா எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போறாங்க. அப்ப கீழே ஒரு காண்டம் பாக்கெட் இருக்கும், அதை பார்க்காமலே அவங்க போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த காண்டம் பாக்கெட் எடுத்துட்டு போய் அந்த லேடி கிட்ட, மேடம் இதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு எடுத்துட்டு போய் கொடுக்க போறான். அந்த நேரமா பார்த்து 2 கட்சிக்காரங்க அந்த ஆபீஸ்க்குள்ள வராங்க. என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட இதை எடுத்துட்டு போய் கொடுக்குற, உனக்கு என்ன அவ்வளவு தைரியமான்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க போறாங்க. உடனே அந்த சீனியர் ஆபீசர் வந்து, சின்ன பையன் தானே தெரியாம பண்ணிருப்பா விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சமாதானம் பண்ணி அனுப்பி விடுறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த சீனியர் ஆபீசரும் ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்க. அப்போ போலீஸ் வருது. அந்த கட்சிக்காரங்க இந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோ காண்டம் பாக்கெட்டை கொடுத்ததால அவன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. உடனே போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. ஹீரோவும் எவ்வளவு சொல்லி பாக்குறான், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜட்ஜோட வீட்டுக்கே கூட்டி போறாங்க. அவர் கேக்குறாரு, நீ காண்டம் பாக்கெட்டை குடுத்தியான்னு மட்டும் தான் கேக்குறாரு. என்ன நடந்துச்சுன்னே முழுசா விசாரிக்க மாட்டேங்கிறாரு. அவனும் ஆமா சார் நான் கொடுத்தேன்னு மீதி சொல்ல விட மாட்டேங்கிறாரு. உடனே அவரு உனக்கு 15 நாள் ரிமாண்ட் பண்ணு சொல்லிட்டு அவனை ஒரு ஜெயில கொண்டு போய் அடைக்க சொல்றாரு. அவனும் சப் ஜெயில கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா வந்து அவனை மீட் பண்றாங்க. என்னடா நிஜமான நீ குடுத்தியான்னு கேக்குறாங்க. இல்லம்மா நீ என்னம்மா அவங்கள மாதிரியே பேசுற, கீழே கலந்துச்சு எடுத்து போய் கொடுத்தம்மா, அதுக்கு அவங்க என்ன பிடிச்சி ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அம்மா உன்னை அங்கிள் கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பா வெளில எடுத்துட்டு வர, நீ பயப்படாம இருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ சாப்பிடறதுக்காக வரிசையில் நின்றுட்டு இருக்கான். அப்போ அவன் காதுல ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. இவனை சுத்தி முத்தி பாக்குறான், அங்க எந்த பொண்ணும் இல்ல. ஆக்சுவலா அங்க ஒரு ஈ தான் பாட்டு பாடிட்டு இருக்கும். அந்த ஈக்கு இவனுக்கு கேட்கற விஷயம் தெரிஞ்சிடுது. உடனே அந்த பையன்கிட்ட வந்து, டேய் நான் பேசுறது கேக்குதா, நான் பாடுறது கேக்குதான்னு வந்து கேட்டுட்டே இருக்கு. இவன் பயந்துடுறான். இப்ப செல்லுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஈ தொடர்ந்து வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. இவன் பயந்து அதை அடிக்க போறான். ஒரு கடத்துல அவன் அடிக்க போற நேரத்துல ஒரு டம்ளர் அவனை கீழே போட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான்.